குவைத் நாட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் விசா எடுத்திருந்து மெடிக்கல் போட்டிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் டைம் நீங்கள் விசா எடுக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் உங்களுடைய மெடிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து விசா எடுங்க. ரொம்ப பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்க்காம விசா எடுத்துட்டு திரும்ப மெடிக்கல் போட்டு குவைத் நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியல. ஸோ இந்த பர்பஸுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் விசா எடுத்து உங்களுக்கு மெடிக்கல் போட்டுட்டு நீங்கள் திரும்ப விசாவை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் ஸ்டேட்டஸ் குவைத் நாட்டில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து விசா எடுங்க. உங்களுக்கு செக் பண்ண தெரியல அப்படின்னா நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வெறும் 100 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுறேன். உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி சொல்லிடுவேன். குவைத் நாட்டுக்கு யாருக்கிட்டையோ நீங்கள் விசா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆட் பார்த்தேன், ஒரு கன்சல்டிங்கில் மூலியமாக நான் விசா வாங்கினேன், இல்லை இன்னொருத்தர் தெரியாத ஒருத்தர் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணார், அவர் வந்து எனக்கு விசா கொடுத்துருக்காரு, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்க. ஸோ இதை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய விசா ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத 200% வந்து செக் பண்ணி கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். அது போக வந்து நீங்கள் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 700 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 நாள், இல்லை அப்படின்னா ஒரே நாளில் வந்து மேக்ஸிமம் ஒரே நாளில் கேன்சல் ஆகிடும். அதிகபட்சம் 2 நாளில் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம்.